பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வந்த ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஊடகம் வாயிலாய் இணைகிற அனைத்து நண்பர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். இந்த நாளிலும் நம் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி ரோமர் 1 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவதும் அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களே அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அடுத்த ஒரு 6 வசனம் இருக்கிறது. நீங்கள் இப்போ வாசிட்டாலும் சரி, இல்லாட்டி அடுத்து வாசிட்டாலும் சரி, இப்போவே வாசி முடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். 26லேருந்து 32. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே அவர்களுடைய பெண்கள் அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகாதிபத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருள் ஆசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமென். Praise the Lord. இது ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை கொண்டு உலக நிதர்சனத்தை, மனிதனுடைய நிலையை பவுலடியார் எழுதுகிறார். இது பவுலடியார் ஏதோ இல்லாத ஒன்றை யோசித்து எழுதவில்லை. அவன் சுற்றி பார்க்கிறான், விழப்பட்ட மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதை எழுதுகிறான். முதலாவது பவுலடியார் ரோமருக்கு எழுதின இந்த லெட்டர் எப்படின்னு, இந்த எபிசல் என்று சொல்வார்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் ஒரு பெரிய நீண்ட நெடிய ஒரு நிருபம். அது அநேக இறையில் வல்லுநர்களால் நேசிக்கப்படுகிற ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது. ஒரு சிஸ்டமேட்டிக் தியாலஜியை போல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாவற்றையும் ஒரு 4 காஸ்பல் பார்த்துருப்போம், 4 நற்செய்தி சுவிசேஷங்களை பார்த்துருப்போம். அதை பார்த்தது போல் இதை எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஒரு காஸ்பல் எழுதுகிறான். ஒரு ஆழமான ஒரு அறிவு உள்ள ரோம சபையை அவன் நாட்டவில்லை என்பது
குறிப்பிடத்தக்கது. ரோம சபைக்கு அவன் எழுதுகிறான், இதையெல்லாம் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு ஆவிக்குரிய ரீதியில் அவர்கள் இருப்பார்கள் என்று அவன் நினைத்து எழுதுகிறான். முதலாவது எழுதுகிறான், நான் அவங்கள நேராக வந்து பார்க்க ஆசைப்படுறேன் என்கிறான். எல்லாம் நான் அப்போஸ்தலனாக பிரித்து எடுக்கப்பட்டவனும் உங்களை நேராக வந்து பார்க்க ஆசைப்படுறேன் எல்லாம் எழுதிட்டு வரும்போது கடைசியாக எப்படி நற்செய்தி மனிதனை தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து விடுதலை செய்கிறது என்று எழுதுகிறான். அதை எல்லாம் எழுதிவிட்டு 18வது வசனத்திலிருந்து எழுதுகிறான், For the wrath of God is revealed from heaven against all unrighteousness. தேவனுடைய கோபாக்கினை மனுஷருடைய அநீதியின் மேல் வந்தது என்று எழுதுகிறான். அன்பானவர்களே, மனிதனானவன் கிறிஸ்துவால் படைக்கப்பட்டான். ஏதேன் தோட்டத்தில் அவனுடைய ஐக்கியத்தை இழந்தான், கிறிஸ்துவுடன் உள்ள ஐக்கியத்தை. இதில் வந்த கோபம் என்கின்ற முதல் வார்த்தை ஏதோ உணர்வு பூர்வமாக வர்ற கோபம் அல்ல, இது தன்மை ரீதியாக உள்ள கோபம். தேவனானவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சொல்லை கேட்காமல் போனதற்கு நியாயம் செய்ய வேண்டியது அவர் தன்மையை சார்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய காட்ஸ் ஆங்கர், காட்ஸ் wrath, தேவனுடைய எரிச்சல், தேவனுடைய கோபாக்கினை இவர்கள் மீது வந்தது. சரி, இதற்கு அடுத்தடுத்து அநேக காரியங்கள் பார்க்கிறோம். அதற்கு புரிந்து கொள்ளும்படிக்காக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 4 விதமான கோபாக்கினையை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 4 விதமான கோபாக்கினை. ஒன்று இட்டர்னல் wrath. என்னது என்றால் நமது இட்டர்னல், அது வந்துட்டு நித்தியத்திற்கான வருகிற கோபாக்கினை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்தியமாய் அவரை விட்டு அகற்றப்பட்டு அவருடைய கோபத்திற்கு உள்ளாவார்கள். இது நித்தியமான ஒரு கோபாக்கினை. அடுத்த ஒரு கோபாக்கினை இருக்கு, அது இறுதி காலத்தில் வெளிப்பட போகிற கோபாக்கினை. For the day of the Lord, கர்த்தரின் நாளானது. ஆமென். கடைசி நாளில் வரப்போகிற ஒரு கோபாக்கினை. இன்னொரு கோபாக்கினை இருக்கு, இயற்கை சீற்றங்கள் மூலமாக வருகிற கோபாக்கினை. தேவனுடைய கோபாக்கினை அநேக வழியில் வருவதில் சுனாமியாக இருக்கலாம், அநேக வெள்ளத்தை வைத்து தேவன் அழித்த இடங்களாக இருக்கலாம். 100 வருடத்துக்கு சமீபத்தில் பார்த்தீர்கள் என்றால் 100 வருடத்துக்கு ஒரு நேரம் கொள்ளை நோய் வந்துவிட்டு போயிருக்கிறது. அண்மையில் கோவிடை நாம் சந்தித்தோம். நல்லவர்களும் நம்மோடு இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் போனார்கள். ஆனால் இதே போல் அநேக கோபாக்கினையை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது வந்துட்டு அது வந்துட்டு கேட்டஸ்கிளிமிக், அது வந்துட்டு தேவனுடைய இயற்கையிலிருந்து வெளிப்படுகிற ஒரு கோபாக்கினையாக இருக்குது. 4வது கோபாக்கினை என்னவென்றால் கான்சிக்வென்ஷியல், அதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம், அதன் விளைவாக வருகிற ஒரு கோபாக்கினை. HIV வைரஸ் வந்துட்டு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காரியம். அது 1900 தான் இருக்குது, ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. புகைப்பிடித்தால் புற்றுநோய் வருவது அதுவும் கான்சிக்வென்ஷியல், புகைப்பிடிப்பதின் காரணமாக வரப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. விழப்பட்ட உலகத்தில் மனிதன் தேவனுடைய கோபாக்கினை விளங்குகிற ஒரு இது கான்சிக்வென்ஷியல். எதை விதைக்கிறானோ அதை அறுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட. இட்ஸ் கான்சிக்வென்ஷியல். எதை செய்கிறோமோ காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள் அல்லவா, ஒரு காரியத்தை செய்தால் அதற்கான விளைவு, அதை இது வந்துட்டு ஒரு கோபாக்கினை. 4 பார்த்துருக்கோம். ஆனால் இந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது 5வது ஒரு கோபாக்கினையாக இருக்கிறது. இந்த கோபாக்கினை என்னவென்றால் தேவனால் விடப்படுகிற ஒரு கோபாக்கினை. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவனால் கைவிடப்படுகிற ஒரு கோபாக்கினை. The wrath of abandonment. அப்படி என்றால் என்னவென்றால் தேவன் சொல்கிறார், நீ என்ன செய்றியோ போய் நல்லா செய். யூதாஸ் என்ன சொன்னாரு? செய்வதை சீக்கிரமாய் செய். இது அநேக இடங்களில் பார்த்திருக்கிறோம். வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:16 வாசிக்கும்படி கேட்கிறேன். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் எல்லா தங்கள் தங்கள் வழியில் நடக்க விட்டுட்டார். சகல ஜனங்களையும் அவர்கள் போகின்ற போக்கிற்கு விட்டுட்டார். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், ஓசியா
4:17 எப்ராஹிமை அவன் போக்குற வாசிக்க முடி கேட்கிறேன். ஓசியா 4:17. ஓசியா 4:17. எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போக விடு. எப்ராஹிம் விக்கிரகங்களோடு ஒன்றாகி விட்டான், அவனை போக விடு. அவனை தேவன், அதான் எபிரேய புஸ்தகத்தில் நாம் கடந்த வாரம் பார்த்தோம், தேவன் சிட்சிக்கிறார் என்று நாம் வருத்தப்படக்கூடாது. சிட்சிப்பு என்பது தேவன் நேசிப்பதினால் தன் நேசிக்கிற குமாரனை தன் தகப்பன் சிட்சிப்பது போல தேவனானவர் அவர்களை சிட்சிக்கிறார். கைவிடப்பட்ட நேரத்தில் நாம் இன்னும் ஒரு கொடுமையான ஒரு இடத்தில் போய் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சிம்சோனுடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கிறிஸ்துவானவர் பரிசேயர்களை பார்த்து சொல்கிறார், அவர்களை விட்டுவிடுங்கள், குருடர்கள் இன்னொரு குருடனுக்கு வழி காமிப்பது போல் இருக்கிறது, அவர்களை விட்டுவிடுங்கள். த wrath of abandonment, விடப்பட்ட கோபாக்கினை, அவர் கோபாக்கினையில் விட்டுவிட்டார். அவன் செய்வதை செய்யட்டும் என்று விட்டுவிட்டார். அவர்களுடைய சுய இதுக்கு விட்டுவிட்டார். இந்த 5வது இடத்துல இந்த முதல்ல நித்தியமான கோபாக்கினை, அதுக்கடுத்து கடைசி நாளான கோபாக்கினை, இயற்கையினால் வர கோபாக்கினை, காஸ் அண்ட் எஃபெக்ட், ஒரு காரியத்தை செய்வதனால் அதன் விளைவை சந்திப்பது, கடைசி இது 5வது இதுதான். இது தேவன் அவர்களை விட்டுவிட்டார். அன்பானவர்களே, இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியத்தினால் வெளியே வந்தார்கள். தேவனுடைய கிருபை அவர்களை தாங்கியது. அவர் அன்றே அவர்கள் மரித்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள், ஆவிக்குரிய ரீதியில் மரித்து விட்டார்கள். இந்த பாவமானது உலகத்தில் அநேகமாக பெருகி கொண்டே இருந்தது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நியூஸ் பேப்பரை திறந்தால் ஒரு நாள் கூட ஒரு மனிதனை எவ்வளோ ஒரு உச்சத்தில் இருக்காங்க பாருங்கள். வெஸ்ட் பெங்காலில் நடந்த டாக்டருக்கு நடந்த ஒரு நிலைமையை பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ கேமராவை வச்சு நமது சகோதரிகளை வீடியோ எடுத்து தவறான வெளியிட்டு அவர்களை மிரட்டி காசு வாங்கியதை பார்த்துருக்கோம். மனிதனுடைய கான்சைன்ஸ், அவனுடைய சிந்தனை பாவத்தினால் நிரப்பப்பட்டது. அதை குறித்து தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். தேவனுடைய கோபாக்கினை மனிதனுடைய மீறுதல்கள் மேல் வந்தது என்று. முதலாவது வந்த உடனே என்ன ஆயிருக்கு என்று பாருங்க. அதெல்லாம் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் போனார்கள். தேவன் ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவை பற்றி கேளாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று. நான் நூலகத்தில் இது வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது என்னோட நண்பர், ஒரு நேபாளை சேர்ந்த ஒரு பெண் என்ன கேட்டால், பக்கத்தில் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க, நான் அந்த சைடு உட்காந்துருந்தேன். என்ன எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. நான் வந்துட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், எங்கள் பாட்டி தாத்தா அவங்களோட தாத்தாலாம் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முடியலை, ஏன்னா அது கேட்கப்படவில்லை என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு சில பதில் சொன்னாலும் எனக்கு இது ஆகலை. அதுக்கப்புறம் தோன்றினது, இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் தேவனானவர் எல்லாருடைய இருதயத்திலும் கடவுள் ஒருவர் இருக்கார் என்பதை விளங்க செய்திருக்கிறார். ஆனாலும் சிலர் நினைக்கலாம், கிறிஸ்துவையே கேட்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று. நம்மை பொறுத்தளவுக்கு கிறிஸ்துவை கேட்கவில்லை என்றால், கிறிஸ்துவை கேட்டு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு அவர்களால் வர முடியாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு காரியம் என்ன நமக்கு தெரியும் என்றால், தேவன் அநீதி செய்வர் அல்ல. ஆமென். அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆகையால் நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மையின்படி நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும். யார் பரலோகத்துக்கு வரவில்லை என்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லுது, எல்லார் இருதயத்திலும் இந்த வாழ்க்கையில் நடந்தவர்கள் ஒரு கட்டத்திலாவது தேவனை நினைத்திருக்கக்கூடும், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நினைத்திருக்கக்கூடும். அதான் சங்கீதக்காரன் எழுதுகிறான், வானங்கள் அவருடைய புகழை பாடுகிறது. The heavens declares the glory of God.
எல்லாம் அநேக காரியங்களை சுற்றி பார்க்கிறார்கள். கிறிஸ்து அல்லாதவர்கள் தான் ஒரு இது பண்ணாங்க, த இன்டெலிஜென்ட் டிசைன் என்று சொல்லி ஒரு காரியத்தை பில்ட் பண்ணாங்க. என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இந்த உலகமும் மனிதனுடைய உறுப்புகளும் ரொம்ப அருமையாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் டிசைன் பண்ண ஒரு நபர் கட்டாயம் இருக்க வேண்டும். இது திடீரென்று உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்கிறார்கள். மனிதருடைய கண்களை பார்க்கிறார்கள், எவ்வளவு அருமையாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று யோசிக்கிறார்கள். அதை யோசித்து விட்டு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இதையெல்லாம் உருவாக்கின ஒருவர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்துவானவர் இதையெல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால், ஜெனரல் ரெவலேஷன், பொதுவான வெளிப்பாடு. பொதுவான வெளிப்பாட்டில் என்ன தெரிந்து கொள்வோம் என்றால், கிறிஸ்துவானவரை தெரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று விளங்கி கொள்வார்கள். ஆனால் இதில் என்ன எழுதப்பட்டிருக்குது, ஒரு காலத்தில் கர்த்தரை அறிந்திருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள், அவரை விட்டு தள்ளி வந்து விட்டார்கள். ஆகையினால் அநேக காரியங்களை செய்கிறார்கள். அதோடு நிறுத்தாமல் தேவனுடைய மகிமையை ஒரு சிலையோடும் ஒரு காரியத்தோடும் ஒப்பாக வைத்து விட்டார்கள். நம்மை சுற்றி பார்க்கிறோம், மனிதன் என்ன பண்ணிவிட்டான், மெய்யான தேவன் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியவில்லை அவனால். அவனே ஒரு கடவுளை உண்டு பண்ணி வைத்து கொண்டான். அந்த கடவுள் மனுஷனை மாதிரி இருக்கலாம், மிருகங்கள் மாதிரி இருக்கலாம். அந்த கடவுள் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்காது. ஒரு விக்கிரக ஆராதனைக்குள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்குனே ஒரு கடவுளை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏனால் வேதம் சொல்லுகிற கடவுளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் ஏற்படுத்தின கடவுள்கள் எங்கெல்லாம் ஐடாலட்ரி என்று சொல்வார்கள், எங்கெல்லாம் ஒரு சிலை வழிபாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் நேரிட்டுவிடும். பாருங்க, இதில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே போகிறாங்க. 24, 26, 28 வசனம் மூணுலேயுமே ஃபார் திஸ் ரீசன், இதன் காரணத்தினால் தேவன், இதன் காரணத்தினால் தேவன், இதன் காரணத்தினால் தேவன் என்று ஆரம்பிக்கிறார். என்னன்னா, இவர்கள் செய்து விட்டார்கள், இதற்காக தேவன் விட்டு விட்டார் அவர்களை. முதலாவது பாருங்க, 3 ஸ்டெப் இருக்குது. முதல்ல அவர்கள் செய்த காரியம் செக்ஷுவல் இம்மாரலிட்டி, ஒரு பாலியல் ரீதியான தவறான ஒரு நடவடிக்கைகளுக்கு போயிட்டார்கள். இது நாம் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிறது, ஏதோ ஒரு காலத்தில் நடக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்றும் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, LGBTQ கம்யூனிட்டி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேக ஃபெமினிஸ்ட், தற்சார்பான பெண்களை ஏற்படுத்துகிறோம் என்கின்ற பெயரில் அநேக தவறான காரியங்களை பெண்களை வழிநடத்துவதை பார்க்கிறோம். இது நம்ம உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் சொல்கிறாரு, ஆண்டவர் அவர்களை விட்டு உடனே இயற்கையான காரியத்தை விட்டுவிட்டு ஒரு அருவருப்பான ஒரு காரியத்தை நாடி போய்விட்டார்கள். நான் சொல்லிவிடுகிறேன், இல்லாட்டி வாசித்து கூட விடலாம். அதில் சொல்லப்படுகிறது, பெண்களும் ஆண்கள் என்றைக்குமே ஒரு பாலியல் உறவு கல்யாணத்துக்குள், ஆணும் பெண்ணுக்கும் கல்யாணத்திற்குள் உள்ள உறவு தான் சரியானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இது அதை தாண்டி ஒரு காரியம் நடக்கிறது. இந்த காரியத்தை தான் பவுல் அங்கே வெளிப்படுத்துகிறான். முதல் ஸ்டெப் என்ன நடக்குது, செக்ஷுவல் இம்மாரலிட்டி. அவர்கள் அதை இது பண்ண உடனே அந்த தவறுக்குள்ளே போய்விட்டார்கள். இரண்டாவது ஸ்டெப் என்ன நடக்குது, முதல்ல அவர்களுடைய இருதயத்தில் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்கள் செய்கின்ற பாவத்தினால் அவர் இருதயம். அடுத்து இரண்டாவது ஸ்டெப், டீஜெனரேட்டிங், அன்நேச்சுரல். முதல்ல தவறான பாலியல் ரீதியான பாவம், இரண்டாவது தான் அந்த ஆண்களும் பெண்களும் என்று இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து அவர்களுடைய மைண்டு, அந்த 28 32 வரைக்கும் அவர்களுடைய மைண்டு, ஆங்கிலத்தில் சொல்லுது, they started inventing new sins.
தேவன் ஒரு காரியத்தை உண்டாக்குனதுடன் எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான ஒரு ஒழுக்கத்தை வைத்திருந்தார். அன்றைக்கு ஒரு நாள் ஒருவர் பேட்டியில் சொல்லும் பொழுது, ஓரின சேர்க்கையை ஆதரித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊடகவியலாளர் கேட்டார், சரி இதை ஏற்றுக்கொண்டீங்க, இன்செஸ்டை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார். இன்செஸ்ட் என்றால் குடும்பத்துக்குள்ளே இருப்பது. சற்று திக்கிவிட்டார். ஆனாலும் அந்த இடத்தை சமாளிப்பதற்காக அவர்களுக்கு அவர்கள் அப்படி வாழ வேண்டும் என்றால் வாழ்ந்து விட்டு போகட்டும், அது தனி மனித சுதந்திரம், உங்களுக்கு என்ன என்று கேட்டார். அதற்கடுத்து மிருகங்களோடு ஒன்றாக இருப்பீர்களா என்று கேட்டார். அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு மனித கலாச்சாரம் உருவாகும் பொழுது நம் ஆடு மாடுகள் அல்ல, எங்கனாலும் இருப்போம், எத்தனை பேரானாலும் இருப்போம், எப்படினாலும் இருப்போம் என்பது வேதத்துக்கு உட்பட்டு தேவன் சொல்கிறதை அடிப்படையாக வைத்து வாழுகிறவராக இருக்க வேண்டும். இதில் சொல்கிறாங்க, இன்னைக்கு அநேக சபை, வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன், அநேக மெத்தடிஸ்ட் சர்ச், அநேக அதை உருவாக்கினவர்கள் தேவ அபிஷேகத்தோடு உருவாக்கினார்கள். இன்று அவர்கள் இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக கத்தோலிக்க சபைகள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ சபையானது உலக காரியத்திற்கு எதிராகவும் உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இருக்கணுமே ஒழிய உலகத்தை எல்லாம் சபைக்குள் கொண்டு வருவதாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் காரைக்குடியிலிருந்து இதை பேசிவிடலாம். நான் இன்று பேசுகிற காரியத்தை அமெரிக்க ஐக்கிய நாட்டிலோ வெஸ்டர்ன் யூரோப் என்று சொல்லப்படுகிற லண்டன், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி இங்கெல்லாம் போய் இதை நான் பேசினேன் என்றால் இதற்கான தண்டனை எனக்கு கொடுக்கப்படும். தண்டனையை வைத்து வாயை அடைக்கிறார்கள். அதான் முடிக்கிறான் அவன். இதை செய்கிறார்கள், செய்கிறதுக்கும் அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்கிறது? எதிரியானவன் தேவன் எதையெல்லாம் சரி என்று சொன்னாரோ மனிதனுடைய தரத்தை கீழே கொண்டு வருகிறான். தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டவனை பாவத்தினால் நிரப்புகிறான். வாசிக்கப்பட்டது ஒரு கடுமையான ஒரு இடமாக இருக்கிறது. இதுக்கு உதாரணம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சோதோம் கொமோராவை சொல்லலாம். அவர்களுடைய பாவம் தேவனுடைய இதை எட்டியது என்று எழுதியிருக்கிறது. தேவன் கோபாக்கினியை வழங்கப்படினார். ஆமென். சோதோம் கொமோராவில் தேவனுடைய கோபாக்கினை அங்கு வழங்கப்பட்டது. தேவன் அவர்களை செய்ய விடுகிறார் என்றால் அதோடு அது முடிய போவதில்லை. தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ள சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தமாகி விடுகிறது. முதலாவது அது இருதயத்தை தொடுகிறது. இரண்டாவது, therefore God delivered them to the desires of their heart. அதில் பாருங்க, தேவன் ஒப்பு கொடுத்த உடனே அதிலே சொல்லப்படுகிற அநேக வாசிமுடி கேட்கிறேன், யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று அநேக இடத்தில் பவுல் எழுதுகிறார். வாசிமுடி கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 6, 9, 10 வாசிங்க பார்ப்போம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கலாத்தியர் 5, 19 21 வாசிங்க பார்ப்போம். கலாத்தியர் 5, 19 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கல்யாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியர் 5:5 ஒரு நேரம் வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 5:5.
விபச்சாரக்காரனாவது, அசுத்தனானவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனானவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகள்னாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதெல்லாம் பவுல் ஆவியானவரால் எழுதப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. சபைக்கு சொல்லுகிறதெல்லாம் உலகத்தில் இருக்கிறது, சபைக்குள் இருக்கக்கூடாது. ஆமென். இதெல்லாம் சொல்லப்படுகிறது உலகத்தில் நாம் ஒன்று கலந்து விடக்கூடாது. உலகத்தில் இருக்கிறோம், உலகத்துக்கானவர்கள் நாம் அல்ல. இதையெல்லாம் எழுதப்பட்டாலும் கிறிஸ்துவானவர் சொன்னது இன்னும் ஒரு படி முன்பாக போகிறார். கொலை செய்வது மாத்திரமல்ல, ஒருவன் மேல் அநியாயமாய் கோபம் கொண்டு அவனை தவறான வார்த்தையில் திட்டினாலும் அந்த வார்த்தைக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதல்ல, மனசில் நினைச்சாலே அது பாவமாகி விடுகிறது. Enter through the narrow door, for the broad is the way that leads to death, and narrow is the way that leads to life. குறுகிய பாதை நம்மை பரலோகத்துக்கு எடுத்து செல்லும். பெரிய பாதையில் சென்றோம் என்றால் வாழ்க்கை சுலபமாக இருக்கும், மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டே போகலாம். அதன் முடிவோ மரண வழிகளாக இருக்கும். அதான் ஞானி எழுதுகிறான், அநேக காரியங்கள் மனிதனுடைய அறிவுக்கு சரியாக தோன்றும், ஆனால் அதுவோ மரண வழிகளாக இருக்கின்றது. இந்த இடத்துல பாருங்க, மரண வழிகள். இந்த சைடு இதில் எழுதியிருக்கு, தங்களை ஞானி என்று சொல்லி வீணரானார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ரொம்ப அநேக காரியங்கள் அவர்களோடு உடன்படுவது உண்டு. ஆனால் பாருங்க, ஒரு காரியத்தை எப்படி மாற்றுகிறார்கள் என்று பாருங்கள். அது கள்ள தொடர்பு இல்லையா, திருமணம் கடந்த உறவு. ஒரு காரியத்தை வார்த்தையின் வைத்து விளையாடுகிறார்கள். திருமணத்தை கடந்து உறவு, அது கள்ள உறவு. அதுக்கு ஒரு பெயரை மாற்றுவதினால் மாற்றம் வந்து விடாது. ஏனென்றால் அவர்களுக்கு இப்படிலாம் சொல்லாதீங்க, மனசு வலிக்குது என்பது போல் அதற்கு ஒரு பெயர் கொடுக்கிறார்கள். சட்டத்தின்படி அண்மையில் தான் பார்த்தோம், சட்டத்தின்படி ஒருவருக்கு ஒரு தனி மனித ஒழுக்கத்தில் வந்து விடுகிறது, தனி மனித ஃப்ரீடம், பர்சனல் ஃப்ரீடமில் வந்துடுது. அதனால் ஒருத்தருக்கு உண்மையாக இல்லைனாலும் பெரிய அளவில் கேஸ் போட்டு பெரிய இதில் ஜெயிக்க முடியாது, கணவன் மனைவிக்குள்ளே என்று. இது உலகத்தால் ஏற்படுத்தப்படுகிற சட்ட திட்டங்களாக இருக்கிறது. இந்த உலகத்தின் காரியம் உலகத்தோடு அழிந்து விடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை அங்கே அவர்கள் மேல் இருக்கிறது. அதான் யோவான் எழுதுகிறான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கோபாக்கினைக்கு தப்பிக்கப்பட்டார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மேல் ஏற்கனவே தேவனுடைய கோபாக்கினை இருந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் பாவத்தை குறித்து எழுதுகிறார். பாவ வாழ்க்கையில் நடக்கிறவர்களை குறித்து எழுதுகிறார். தங்களை ஞானி என்று சொல்லிக்கொண்டு வீணரானார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, கடவுள் மறுப்பு என்று சொல்கிறார்கள், ஆனால் அடிப்படையில் அவர்கள் பேசுவதை ஒரு 5 நிமிடம் கேட்டால் கடவுள் எதிர்ப்பாக இருக்கும். அது கடவுள் மறுப்புனா என்ன? கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களை மறுக்கலாம், நீங்கள் சொல்லுவது தவறு, இதற்கான சான்றிதழ் இல்லை அப்படி என்று பேசுவது வேறு. கடவுள் இருந்தால், கடவுள் என்று சொல்லிவிட்டு அவரை நகைப்பாக பேசுவதும் தவறான வார்த்தையை சொல்லுவதும் எதிர்ப்பாக மாறிவிடுகிறது. அது மறுப்பு அல்ல. ஒருவரை மறுப்பது வேறு, எதிர்ப்பது வேறு. அதான் எரேமியா 17:9 வாசிங்களேன் ஒரு நேரம். மனிதனுடைய இருதயம் கேடுள்ளதும், அதை வாசிச்சிருங்க 17:9. எரேமியா, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை. அவனுடைய இருதயம் மகா கேடு உள்ளது. ஆமென். மனிதனுடைய இருதயம் தேவனை விட்டு விலகி போனது மகா கேடு உள்ளதாக இருக்குது. மனிதனுக்கு கிறிஸ்துவானவர் கண்களை திறந்து கிருபையை அளிக்கவில்லை என்றால் அவன் பாவத்திலே தான் மரித்து போவான். இன்றைக்கு அநேக சபைகளில் என்ன சொல்கிறார்கள் என்றால், பாவத்தை வியாதியாக பார்க்கிறார்கள்,
பாவத்திற்கு தீர்வு கிறிஸ்து அல்ல. நீங்கள் சாதாரணமாக அடிப்படையில் நல்லவர், ஆனால் கெட்ட காரியத்தை செய்கிறீங்க. ஆனால் வேதம் ஒரு காரியத்தை சொல்லுது, இருதயமோ மகா கேடுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்துக்கும் அவருடைய நடக்கைக்கும் எதிரான ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. For this reason God delivered them to disgraceful passion. அவர்கள் இந்த காரணத்தினால் தேவன் அவர்களை விட்டுவிட்டார். சோதோம் கொமோராவை பார்த்தோம். அங்கே இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அங்கே உள்ளவர்களை நேர்மையாக நடத்தவில்லை. அவர்கள் செய்த பிஸ்னஸ் எல்லாம் கள்ளத்தனமாக அநேக காரியங்கள் செய்தார்கள். இதெல்லாம் வந்துட்டு இயல்புநிலை மனிதனால் செய்யப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. மனிதனை ஒரு ஜட்ஜாக வைக்கிறாங்க, நீதி வழங்க வேண்டிய இடத்தில் நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். மனிதனை காவலாளியாய் ஒரு இடத்தில் வைக்கிறார்கள், காவல் காக்க வேண்டியவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டுமோ அவர்களை கெடுத்து விடுகிறார்கள். நிறைய ப்ரொஃபஷன் பாருங்க, காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் காப்பாற்றாமல் பண்ணி விடுகிறார்கள். எல்லாம் காசை வைத்து அவர்கள் கண்களை மறைத்து விடுவது மகா கருத்துள்ளதும் கேடுள்ளதுமான இருதயமாக இருக்கிறது. அதான் இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் நான் ஒவ்வொன்றா போலான்னு என்று நினைத்தேன். ஆனால் ஆங்காங்கே சொன்னாலும் இது 3 காரியமாக பிரிந்து வர ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது இருதயத்தின் பாவமாக இருக்கிறது. அது இருதயத்தில் வந்த பாவம் அடுத்து உடல் ரீதியாக மாறுகிறது. அடுத்து அவர்களுடைய மைண்ட், கடைசி வசனங்கள் என்ன சொல்கிறதுனா, அவர்களுடைய மைண்ட், அவர்கள் புதிய விதமாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று. இந்த உலகத்தினர் எல்லாம் செய்வார்கள். எல்லாம் என்னவற்றை காண்பிக்கிறது என்றால், ஆதியில் விழுந்த ஆதாமுடைய நிலையை காமிக்கிறது. கிறிஸ்துவானவர் சொன்ன காரியம் அதுதான். கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ளாத யாவரும் தேவனுடைய கோபாக்கினியில் ஏற்கனவே இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் திறக்கப்படவில்லை. கிறிஸ்துவை அநேக நேரங்களில் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறோம். அடிப்படையில் வேதத்தில் வாசித்தால் அந்த பதத்தை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. வேதத்தின்படி சரியான விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும், ரிப்பெண்டன்ஸ். அது விசுவாசம் என்கின்ற வார்த்தையை நாம் சாதாரணமாக, விசுவாசம் என்றால் கிறிஸ்துவை மனதளவில் ஏதோ மூளை அளவில் சிந்தித்து நம்புவதல்ல, விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழ்வது என்று இருக்கிறது. அதான் ஃபெய்த்ஃபுல்னஸ். The righteous shall live by God's faithfulness. The righteous shall live by His faithfulness. அவன் விசுவாசம் உள்ள வாழ்க்கையினால் ரட்சிக்கப்படுவான். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் அதனால் ரட்சிக்கப்படவில்லை. விசுவாசம் உள்ள வாழ்க்கை, அதுதான் யாக்கோபில் சொல்லுகிறான், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று. நான் வந்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சொல்லிவிட்டு, மனதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு, இதில் சொல்லப்பட்ட காரியங்களில் நான் சிக்கி கிடந்தேனானால் பரலோக ராஜ்யம் எனக்கு தூரமாக இருக்கிறது. இதை தான் பவுல் எழுதுகிறான். ஏன் இதெல்லாம் வந்தது? இதெல்லாம் தேவன் அவர்களை விட்டு விட்டார். எல்லாம் பாவத்திற்கும். முதல்ல அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். தங்களை ஞானி என்று அநேக ஞானமான தர்க்கங்களை எடுத்து வருவார்கள். தங்களையே ஞானி என்று எழுதி கொள்வார்கள். அநேக பகுத்தறிவாளர்கள் ஐரோப்பிய தேசத்தில் God is dead and we killed him என்று எழுதிட்டு அநேக ஃபிலாசபர்ஸ்லாம் போனார்கள். எல்லாம் அநேக தவறான ஒரு ரொம்ப அறிவார்ந்த விவாதங்கள்லாம் வைப்பார்கள். எல்லாம் அறிவுபூர்வமான சயின்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஆண்டவர் நகைப்புக்குள்ளவர் அல்ல. ஆமென். அவர்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஆண்டவர் ஒரு டெஸ்ட் டியூபுக்குள்ளே போட்டு அவர்கள் அந்த டெஸ்ட் டியூப்பில் பார்த்து அவர்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, சரி இவர் தான் கடவுள் என்று அவர்கள் சொல்லணும். ஆண்டவர் இதையெல்லாம் தாண்டினவராக இருக்கிறார். ஆமென். அவர் சிருஷ்டித்த உலகத்தை இவர்களால் இன்னும் அதை பாதி கூட கண்டுபிடிக்க முடியல. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மனிதனுக்கு என்ன நினைவு வந்து விடுகிறது? இதையெல்லாம் படைத்த கடவுளை கேள்வி கேட்டு விடலாம்.
கடவுளை மறுப்பது வேறு, கடவுளை எதிர்ப்பது என்பது வேறான காரியமாக இருக்கிறது. இவர்கள் தங்கள் தானே ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டார்கள். அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. கிறிஸ்து இல்லாத இருதயம் இருளாக இருக்கின்றது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய இருதயம். அந்த கடைசி பகுதியில் பார்க்கிறோம், ஸ்லெண்டரஸ், காட் ஹேட்ரட், அரகன்ட், ப்ரவுட், போஸ்ட்ஃபுல், இன்வென்டர்ஸ் ஆஃப் ஈவில். அதுதான் முக்கியமானது. இப்போ புதிய விதத்தில் கர்த்தரை எப்படியெல்லாம் பரீட்சை பார்க்க முடியுமோ அப்படியெல்லாம் பார்க்கிறார்கள். மனிதனுடைய நிலையை பவுலடியார் அந்த இடத்துல எழுதுகிறார். ஆனால் இதற்கு எல்லாவற்றுக்கும் ஆரம்பத்தில் ஒரு பதில் எழுதுகிறார். வாசியும்படி கேட்கிறேன். அதே அதிகாரத்தில் 16 17 வாசியும்படி. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. Praise the Lord. இது வந்துட்டு அவன் நற்செய்தியை குறித்து எழுதுகிறான். ஆமென். விசுவாசத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அதுவே தேவனுடைய கோபாக்கினை எதுவும் தப்பிக்கப்படுகிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று இந்த இடத்துல பார்க்குறோம். அநேக இடத்துல சங்கீதம் 81 12 13 14 வாசிங்க. ஒரே ஒரு ஹோப் தான் இருக்குது நமக்கு. நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சபையில் ஒருவேளை குருந்திய சபையில் இருந்தது போல் அநேக பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இல்லை என்றாலும் பார்த்து கொண்டு இருக்கிறதாலும் இனிமே அதை மாதிரி ஒரு இது வந்தாலும் சூழ்நிலை வந்தாலும் வாசிக்கும்படி கேட்கிறேன். 81 12 வாசிங்க. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். இறுதியாய் சொல்லப்படுகிற காரியம் இதுதான். ஆமென். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டார். ஆனால் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கிறிஸ்துவிடத்துல போய் விழுந்து விட வேண்டும். மீண்டும் அவரே வழி என்று போய் விழுந்து விட வேண்டும். பின்மாற்ற வாழ்க்கை அநேக நேரத்தில் ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்வதற்கும் துன்மார்க்கன் பாவத்தில் வாழ்வதற்கும் வித்தியாசம் உண்டு. சின்லெஸ் ஹோலினஸ் என்று சொல்வார்கள். பாவம் இல்லாத பரிசுத்தம். அதை நாம் இந்த உலகத்தில் அடைய முடியாது. ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு சிறிய தவறை செய்து கொண்டு தான் இருப்போம். அது செய்து கொண்டு தான் இருப்போம் என்று செய்வதற்கான சான்றிதழ் அதல்ல. ஆனால் அதுக்காக தான் கிருபையை குறித்து எழுதுகிறான். எங்கு பாவம் அதிகரிக்கிறதோ கிருபை அங்கே பெறுகிறது. அது வந்துட்டு பாவத்தை அதிகமாக செய்வதற்கல்ல. நாம் அநேக இடங்களில் விழுவோம், ஆனால் கிருபையானது தூக்கி நிறுத்தும் என்று சொல்வதற்காக. ஆமென். இந்த உலகத்தில் பார்க்கிறோம், உலகத்துக்கான காரியத்தை எழுதிவிட்டான். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் வந்துவிட்டு சரி நான் சொல்லுகிறேன் தவறாக, ஒரு பன்றி சாக்கடையில் விழுந்து அதை என்ஜாய் பண்ணோம். ஒரு மனிதனாய் மாறின பிறகு விழுந்தால் எழுந்து போய் குளித்து கிளம்பி வந்து விடுவோம். நம் வாழ்க்கையில் ஒருவேளை சொல்லப்படுகிற மாதிரி ஒரு பெரிய பாவத்தை நாம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் உலகத்தின் வழிகள் ஏதாகிலும் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் உட்பட ஏதாகிலும் எந்த இடத்துலையாவது நான் விழுகிறேனா? அந்த இடத்தை நான் எப்படி சரி செய்ய போகிறேன் என்கிற கேள்வி இருக்க வேண்டும். இந்த இடத்துல பவுல் எழுதுகிறான், இவ்வளவு பாவங்கள் செய்தார். சோதோம் குமாரா ஒரு உதாரணமாக இருக்கிறது. எல்லாம் பார்க்குறோம் நமக்கு கண்ணுக்கு முன்னாலே. நான் யோசிப்பேன், நமது குழந்தைங்க சபையிலும் வேதத்திலும் வளர வேண்டும். நீங்கள் சந்தித்த ஒரு சேலஞ்சஸ், நீங்கள் சந்தித்த ஒரு எதிர்ப்பையும் போராட்டத்தையும் அவர்கள் இதைவிட மோசமான ஒரு உலகத்தைக்குள் போய் கொண்டு இருக்கிறார்கள். அநேக இதை இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சாதாரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அழகை தவறான விதத்தில் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். மற்ற ஒரு இடத்தில் பார்க்குறீங்க, தவறான வழியில் எப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணி காசு எடுக்கும். ஒரு இதில் இதை வாங்கினீங்கன்னா இவ்வளோ விலையில தருவோன்ட்டு சும்மா அது ஸ்கேம். அது
திடீர்னு போனால் அந்த வெப்சைட்டே இருக்காது, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். சம்பாதிக்க வரைக்கும் சம்பாதிச்சுட்டு. மனிதனுடைய பாவத்தின் குணங்கள் அதெல்லாம், இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதில் எங்காவது சபையில் உள்ளவர் அகப்பட்டால் உடனடியாக எழுந்திருத்து வர வேண்டும். ஆமென். சாக்கடையில் பன்றி பிறழுவது வேறு, தேவ மனிதன் விழுந்தால், அது விழுந்தால் இல்லை, அது மேலே தெரிச்சாலே சட்டையெல்லாம் மாற்றிட்டு வந்துடணும். கரைபடாத ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆமென். எல்லாம் கிருபை தேவன் தாங்கும். நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டோம், இதனால் நாம் இது பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த உலகத்தில் அநேகர் வாழ்கிறார்கள், அவர்கள் பாவத்தினால் நிரப்பப்படும். ஒரு சில இந்த வேலை இந்த மாதிரி பாவம் பண்ணாமலாம் இருக்கலாம், ஆனால் பாவிகளாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வரவில்லை என்றால் கிறிஸ்துவை நோக்கி அவர்களுடைய முடிவும் அந்த அகல பாதையெல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த இடத்துல சரியாக்கப்படும் என்றால் கிறிஸ்துவை நோக்கி வரும் பொழுது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி தேவனை நீதி உள்ள நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அநேக கேள்வி இருக்கலாம், இவர்கள் கிறிஸ்துவை கேட்கவில்லையே, அவர்கள் எப்படி போவார்கள்? அது கிறிஸ்துவுடைய பிரச்சனை. ஆமென். நமக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று. ஆகவே நாம் நமது சபையாகி இருக்கிற நாம் இந்த வசனத்தின் மூலமாக உலகத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினால் பாவம் வந்தது. இந்த வியாதிகள்லாம் ஏன் வந்தது? இந்த க்ரைம் ரேட்லாம் ஏறுது, ஜெயிலெலாம் இத்தனை பேர் ஏன் இருக்கிறாங்க? பாவத்தின் விளைவாக வந்தது. பாவம் உலகத்தில் வந்த பொழுது இதெல்லாம் பாவத்தின் புத்திரர்களாக இதெல்லாம் வந்தது. வியாதி என்பது ஏதேன் தோட்டத்தில் இருந்ததல்ல, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட அப்புறம் வந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் கிறிஸ்துவானவர் ஒரு பதிலாக இருக்கிறார். ஆமென். முதலாவது அவர் சரி பண்ணுகிறது நமது ஆத்துமாவை. அவர் பட்சத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனமெல்லாம் வாசித்தோம். நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். 1ஆம் அதிகாரம், அது ஆக்சுவலி 2-3 அதிகாரம் சேர்த்து பார்க்க வேண்டியது. அது ஒரு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பவுலடியார் எழுதுகிறார். ஏதோ மறைவாகலாம் எழுதவில்லை, நேரடியாக எழுதுகிறார். நான் இன்னைக்கு என்ன நினைத்தேன் என்றால், இதை ஒரு 2 நேரம் வாசிச்சுட்டு இறங்கி வந்துட்டாலே செய்தி முடிந்தது என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் நான் பேசவே தேவையில்லை, எல்லாமே பவுல் பேசிவிட்டார். ஏதோ அங்கே பார்த்து இங்கே பார்த்து சொல்லவில்லை, நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். அநேகர் கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் கடவுள் அனுமதி? கடவுள் அனுமதிக்கவில்லை, கடவுளுக்கு எதிராக போனதினால் விளைவாக வந்த காரியமாக இருக்கிறது. கடவுளை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ரட்சிப்பு போன்று இருக்கிறது. நம் வாழ்க்கையில் எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் சரி, சில நேரம் தேவனுடைய சிட்சிப்பில் சிலர் இருக்கக்கூடும். ஏதாவது ஒரு நேரத்தில் தேவனுடைய சிட்சிப்பில் இருக்கக்கூடும். அவர் சிட்சிக்கிறார் என்று நாம் கலங்கக்கூடாது. அவர் சிட்சிக்காமல் இருந்தால்தான், ஆண்டவரே ஏன் இவ்வளோ தூரமாக இருக்கிறீர் என்று கேட்க வேண்டும். அவர் என்றைக்கு சிட்சிக்கிறாரோ அன்னைக்கு நம் அருகில் இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார் என்று அர்த்தமாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்குறோம், இவ்வளவு பாவங்களுக்கு மத்தியில் நம்மை தேவன் ஒளியாக வைத்திருக்கிறார். சபையானது இந்த பாவத்தில் ஒன்றாகுவதில்லை. இந்த சட்ட திட்டங்களை மாற்றுகிறவர்கள் பியூரோக்ராட்ஸ் வந்துட்டு அவங்க இது சட்டத்தை நடைமுறை செய்கிறவர்கள், லா மேக்கர்ஸ் சட்டங்களை திருத்துகிறவர்கள். அவர்கள் மாற்றலாம், 1000 சொல்லலாம். பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான், இஷ்டத்துக்கு வாழுங்க, சந்தோஷமாக இருக்கிறது தான் முக்கியம் என்று உலகத்தில் உள்ளவர் சொல்வார்கள். சந்தோஷம் முக்கியமாக இருக்கலாம், அதற்கெல்லாம் முன்பாக பரிசுத்தம் முக்கியமாக இருக்கிறது. பரிசுத்தம் என்பதற்கு ஒரு அர்த்தம், பரிசுத்தம் ஒரு பெரிய வார்த்தை, இன்று அநேகர் சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள். அதற்கெல்லாம் தேவனுக்கு ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பரிசுத்தம் என்று சொல்லியே நான் ஒரு வருடம் முழுவதும் பேசலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெவ்வேறு டாப்பிக்கில் பேசலாம். அதே இதை டாப்பிக்கை வச்சு வெவ்வேறு காரியத்தை சொல்லலாம். பரிசுத்தத்தில் ஒரு முக்கியமான காரியம் வேறு பிரித்தல். அந்த வீட்டில் போய் வாசிக்கும்படி கேட்கிறேன். அதே அதிகாரத்தில், Paul, servant of Christ, called to be an apostle, set apart for the gospel.
நற்செய்திக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன் என்று சொல்லியது. ஆமென். அதில் இன்னொரு இடத்துல எழுதுறான், நீங்கள் நற்செய்திக்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு தகுதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். முதலாவது கிறிஸ்துவானவர் என்ன செய்தார் என்றால் நம்மை வேறு பிரித்தார். ஆமென். அவர் இரத்தத்திற்குள் வந்தவர்களை வேறு பிரித்தார். ஒருவேளை நமக்கு அறியாமலோ ஏதோ ஒரு இடத்திலோ ஒரு பாவத்தில் நாம் சிக்கி கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு படி முன்பாக போய் நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் மாட்டும் பொழுது தேவனுடைய குழந்தைகளாக தான் இருந்தார்கள். ஆனால் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சில காரியங்களில் அடிமைத்தனத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள். இதையெல்லாம் இருந்து கிறிஸ்து விடுவித்து கொண்டு வருகிறார். பவுல் 8வது அதிகாரத்தில் அநேக அந்த அதிகாரம் வாசிங்கன்னா ஒரு வெற்றிகரமான அதிகாரமாக போய் கொண்டு இருக்கிறது. பவுலுடைய உச்சத்தில் இருக்கிறார். ஆனாலும் பவுலுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், அதை செய்ய முடியவில்லை. எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செய்கிறேன். இந்த உலகத்தில் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்குமான ஆவிக்குமான போராட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அதான் முன்னால் சொல்லுவாங்க, ஒரு கருப்பு பூனையும் ஒரு வெள்ளை பூனை, எதை நீங்கள் ஆகாரம் போட்டு வளர்க்கிறீர்களோ அது வளர்கிற காரியமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு மாம்சத்தின் பிடி இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆவியின் பிடியும் நம்ம மேல் இருக்கிறது. ஆமென். மாம்சத்தை அதான் பவுல் சொல்கிறான், நான் மாம்சத்தை என் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். ஏனென்றால் அது என்னை கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா நான் தவறான வழியில் நடக்க ஆரம்பிச்சிடுவேன், தேவனுக்கு விரோதமான வழியில். ஆனால் நான் அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன். நான் சொல்வதை அது கேட்கிறது, அது சொல்வதை நான் கேட்க மாட்டேன். முதலாவது இருதயத்தில் வந்த பிரச்சனையை பார்க்கிறோம். அந்த 24 வாசிக்க வேணாம், 25 இருதயத்தில் உள்ள பிரச்சனையை காமிக்கிறது. 26 27 பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக அவர்கள் மாறுகிறார்கள். கடைசி 28 32 வரைக்கும் அவர்களுடைய மைண்ட் எல்லாவற்றும் தங்களையே தாங்கள் இவர்கள் எல்லாம் உலகத்துக்கானவர், உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த காரியம் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. சிம்சோன் வாழ்க்கையில் அவன் நினைத்தான், எல்லாம் அபிஷேகமும் இருந்தது, நான் தேவனுடைய பிள்ளை என்று நினைத்தான். யாரோட இருக்கக்கூடாது என்று வேறு பிடித்து எடுத்து வைத்தாரோ ஆண்டவர், சிம்சோனை இன்னும் ஒரு படி தாண்டி அந்த தேவ ஜனத்திலும் ஒரு வேறு பிரிப்பு இருந்தது அவனுக்கு. ஆனால் அவன் ஆத்துமாவுக்கான எதிரி ஒருவன் இருந்தான். அவன் கிரியை செய்து கொண்டே இருந்தான். அவன் இறுதியாக போய் தேவனை விட்டு விட்டார். அவன் வழியில் அவன் நினைத்தான், எப்பொழுதும் போல் நான் எழுந்திருப்பேன் என்று நினைத்தான். ஒரு நாள் அவனால் எழுந்திருக்க முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் அவன் இந்த காரியத்தில் உலகத்தில் ஒன்று கலந்து விட்டான். சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தையானது, முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் வேறு வசனம் தான் எடுத்தேன், இதை பேச வேண்டும் என்று, இது அநேக நாட்கள் பேச வேண்டும் என்று வைத்திருந்ததினால் நான் இதை சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு நாள் இதை சிஸ்டமேட்டிக்காக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இதில் சொல்லப்படுகிறது, இந்த பாவத்தில் அவன் விழுந்தது கடைசியாக இறுதியாகி ஜெபம் பண்றான். அவன் பன்றி அல்ல, அவன் பாவத்தை விரும்பி போகவில்லை, பாவத்தில் விழுந்தவனாய் மாறிவிட்டான். அவன் தேவ மனிதனாய் தேவன் அவனை சுத்தம் பண்ணி கொண்டு வருகிறார். ஆமென். இறுதியாக ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஒரு முறை என்னை நினைவு கூர்ந்தருளும். இந்த இதை பார்க்கிறோம். இது தேவ ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறான். நம் சபையெல்லாம் உதாரணம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாலும், இந்த சபை நான் சிறு வயதிலிருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன். அநேக சபைகளையும் நான் பார்த்துருக்கிறேன். இது கொரிந்தியர் சபைக்கு மட்டும் விசேஷித்த பிரச்சனை அல்ல. கொரிந்தியர் சபைக்கு அன்னைக்கு எழுதினான். நம்ம சபையிலையும் ஒரு அநேக நாட்களுக்கு முன்பாக ஒரு 2-3 பேர் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ இதே பிரச்சனையில் விழுந்தார்கள். திரும்பி வர வேண்டும் என்று நினைக்கவில்லை அவர்கள். அது ஏதோ ஒரு 4 செவத்துக்குள்ளே நடந்த விஷயம் இல்லை, ஊரறிந்த ஒரு விஷயமாக மாறினது. இந்த உலகம் இழுத்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா 2 காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனை நோக்கி ஓடுகிறவர்கள்
ஒரு சைடு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள், தேவனை விட்டு வெளியே வருகிறவர்களும் அடுத்த பக்கத்தில் அது ஒரு 2 நதி மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறது. நாம் மிக கவனமாக ஒவ்வொரு அடியையும் வைத்து நடக்க வேண்டும். பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்கின்ற ஒரு மோட்ச பயணம் என்று எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தில் இறுதியாக முடிக்கும் பொழுது அதை திரைப்படமாக எடுத்தார்கள். மோட்ச பயணம் என்கின்ற ஒரு கிறிஸ்தவ மீடியா அதை படமாக எடுத்ததில் அந்த எதிரியானவன் அங்கே நின்று சொல்லுவான், கல்லறையில் உட்காந்துருப்பான், இந்த கல்லறை என்னோடது, இந்த கல்லறை என்னோடது, அவன் தப்பிட்டான், அவனும் தப்பிட்டான், அடுத்து நான் யாரை பின்பற்ற போகிறேன் என்று கேமராவை பார்த்து காமிக்கும். அது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிறது, உங்கள் ஆத்துமா விலையேறப்பட்டது. ஆமென். ஒரு நிமிட காரியத்திற்காகவோ இந்த உலகத்தின் காரியத்துக்காகவோ நாம் அதை விட்டுவிடக்கூடாது. ஆமென். ஏற்கனவே விட்டுவிட்ட ஏசாவையும் பார்த்தோம். நம் ஓட்டத்தில் நெளிவு சுழிவு இல்லாமல் ஓட வேண்டும். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, கலந்து விதைக்காமல் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு நாள் நல்ல விதை, மற்ற ஒரு நாள் மாம்சத்துக்கான விதை, மற்ற ஒரு நாள் ஆவிக்கான. கலந்து விதைக்காது இருக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். இந்த வாசனம்லாம் வாசித்தோம். உலகம் ஏன் இப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த காரியம் சபைக்குள் வந்து விடக்கூடாது. ஆமென். சட்டத்திட்டங்களை உலகம் மாற்றட்டும், அந்த சட்டத்திட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆமென். ஓரின சேர்க்கை சரி என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அபார்ஷன் சரி என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆமென். கொலை செய்வது தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அடிப்படையாக உதாரணத்துக்கு அதை கேட்கிறார்கள், எந்த இடத்துல நேராக சொல்லியிருக்கின்றாங்க. நான் சொல்கிறேன், யோவான் ஸ்நானகன் வயிற்றில் இருக்கும் பொழுது மரியாள் எலிசபெத்தை பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் அப்போ அவன் கருவில் இருக்கிறான். ஆமென். களிப்போடு துள்ளினான், ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான். தாயின் கருவிலே, இந்த கருவிலிருந்து பிறக்கிற குழந்தையை கொல்லுவேன் என்று சொல்லுவது எதிராளியோட வேலை. ஆமென். அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் கருவையும் கொல்ல பார்ப்பான், வாழ்க்கை நடையில் ஆவிக்குரிய வீழ்ச்சியையும் பார்ப்பான். ஏனென்றால் கருவில் கொல்ல முடியவில்லை, வெளியில் வந்த பிறகு அவர்களுடைய ஆவிக்குரிய உயிரை எடுத்துவிட்டால் கிறிஸ்துவை தள்ளி போய் விடுவார்கள். இந்த எதிராளியான செயல், இந்த உலக காரியம், அதான் யோவான் எழுதுகிறான், நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள், உலகத்தில் போல உள்ளவர்களை போல வாழ்ந்து விடாதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆண்டவரே, அவர்கள் உலகத்தில் உள்ளவர்கள் உலகத்துக்கானவர்கள் அல்ல. ஆமென். நம் இது ஒரு வனாந்திர வாழ்க்கையாய் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்க இன்ப கானானை அடைவோம். ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்யப்பட்டதோ அதை விட மகிமையான காரியம் செய்யப்படும். இறுதி காலத்தில் கிறிஸ்துவுக்காக நேர்மையாய் கிறிஸ்துவுடன் அவரின் வழியில் நடக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக வைத்திருக்க காரியத்தை நமக்கு செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் எல்லாம் எதை சுற்றி கொண்டு வருகிறது என்றால், உலக பாவத்தினால் சபை மாசுபடுத்தி விடக்கூடாது. சபையில் உள்ளவர்கள் உலகத்தில் வெளிச்சமாக அனுப்பப்பட்டார்கள். ஆமென். உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இந்த மோசே கிறிஸ்துவை பார்த்துவிட்டு வந்த பொழுது அவன் மூஞ்சை யாரும் பார்க்க முடியவில்லை. தேவனோடு நடக்கிற வாழ்க்கையை பார்த்து அவர்கள் சொல்ல வேண்டும், இப்படி எங்களால் வாழ முடியுமான்னு தெரில, வாழ நாங்கள் ஆசைப்படுறோம், என்ன செய்ய வேண்டும் என்று நம்மகிட்ட கேட்கணும். ஒழுங்கில்லாமல் வாழுவது மிருக குணம். ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் வித்தியாசம் உண்டு, மனைவிக்கும் தாய்க்கும் வித்தியாசம் உண்டு, கணவனுக்கும் தகப்பனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒழுங்கில்லாமல் வாழ்வது மிருக குணம். மனிதன் என்று வந்துவிட்டால் சட்ட திட்டங்களோடு வாழ வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிற சட்டத்திட்டம், இந்த உலகம் சொல்லுகிறதல்ல. இன்னைக்கு சொல்லுவானுங்க, மாற்றுவாங்க, எல்லாம் மாறி போகக்கூடிய காரியமாக இருக்கிறது. தங்களையே தாங்கள் ஞானி என்று சொல்லி வீணரானார்கள். அவர்கள் இருதயம் இருளாக்கப்பட்டது, இருளடைந்தது. அவர்களில் ஒருவராக நாம் மாறிவிடக்கூடாது. ஆமென். சபைக்கு தேவன் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. நம்ம எந்த இடத்துல விழுந்திருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியம், சில பெரிய பாவமாக இருக்காது, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடும், கோபப்படுகிறவர்களாக இருக்கக்கூடும்.
முற்கோபிகளாக இருக்கக்கூடும். சில காரியங்களை நேர் வழியாக அடையாதவர்களாக இருக்கக்கூடும். இதெல்லாம் சிறிய சிறிய காரியம் தானே என்று நினைக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னதுதான், ஒரு சிறிய கல் ஓட்டக்காரனை நிறுத்திவிட்டது. ஒரு சிறிய காரியம் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை நிறுத்திவிட்டது. அதான் சொல்லுகிறார், நம் வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் ஆராய்ந்தறிய வேண்டும். ஏதோ ஒரு இடத்தில் எதிர்காலத்தில் ஏதாவது வருகிறதா, எல்லாம் பார்த்து அதற்கான வாழ்க்கையை வாழ வேண்டும். பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமென். நம் பரிசுத்த வழியை எடுக்க அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. தேவன் மகிமைப்படுவாரா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை கிருபை செய்யும். நீர் உங்களுடைய ஆவியானவரை அனுப்பி நீர் எங்களை நடத்தும் காரியத்தை செய்யும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதா என்று பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தின் காரியத்தில் நாங்கள் மாய்ந்து போய்விடக்கூடாது. இந்த பாவத்தினால் விளைவினால் வந்த அநேக காரியங்களை நீர் எங்களுக்கு காண்பித்தீர். ஆனால் ஆண்டவரே, அந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து விடக்கூடாது. கிருபை எங்களை தாங்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வார்த்தை உங்களுக்கு பிரியமில்லாமல் இருந்தால் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் தியானம் உங்களுக்கு பிரியமில்லாமல் இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் வந்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து சகோதரரும், கேட்டுக்கொண்டு இருக்கிற அனைவரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையும் சத்தியமும் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். நீர் இருந்தும் மாம்சத்தின் வழியில் நாங்கள் நடக்கிறோமா? நீர் இருந்தும் கலந்து விதைத்து கொண்டு இருக்கிறோமா என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. கலந்து விதைக்கிற இடத்தில் ஆண்டவரே நீர் எங்களை மாற்ற வேண்டும். ஒருவேளை நாங்கள் எதுக்காக அடிமைப்பட்டிருந்தால் தேவனே எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துவதுதான் எங்களுக்கு முதல் காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்களே எங்களை ஞானி என்று எண்ணி விட்டு வீணராகக்கூடாது. எங்கள் இருதயம் இருளடையக்கூடாது. நாங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் ஆண்டவரே. பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. எங்களை நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானவர்னால நிரப்புங்க. உங்கள் சத்திய வார்த்தையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் உம் பிரசன்னத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீரும் சத்திய வார்த்தையை எங்களுக்கு நீர் காதில் விழ செய்தீர். இந்த உலகம் ஏன் இப்படி இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். உலகத்தில் ஒருவராய் நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. இந்த இருளடைந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. வெளிச்சமாய் நீங்கள் வைத்திருக்கிறதற்கு நன்றி. இன்னும் நாங்கள் உமக்காக பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வழிகளை எல்லாம் நீர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது, அதையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் ஆண்டவரே நீர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமுள்ள பாதையில் நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த ஒருவரையும் ஒப்பு கொடுக்குறேன். என்ன தேவைகளோடு வந்தார்கள் என்று எனக்கு தெரியாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆவியானவர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை நம்புகிறேன் ஆண்டவரே. தனிமையாக இருப்பவர்களும் சரி, பொருளாதார பிரச்சனைகள் வந்தவர்களும் சரி, குடும்ப பிரச்சனைகள் வந்தவர்களும் சரி ஆண்டவரே, சொல்ல முடியாத பிரச்சனைகள் வந்தவர்களும் சரி ஆண்டவரே, அவர்களுடைய ஏக்கத்தையும் எண்ணங்களையும் நீர் அறிகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அவர்களை சிற்றித்தாலும் அவர்களை நேசிக்கிறவராயிருக்கிறீர் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களோடு பேச வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் அவர்கள் காதுகளில் தொனிக்க வேண்டும். இந்த வாரத்தில் அவர்கள் என்ன தேவைகளை எல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அதை நீர் பார்த்து கொள்கிறவராயிருக்கிறீர். இந்த மாதம் முழுவதும் அவர்களை நீர் வாக்கு தத்தத்தினால் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறீர் என்பதை நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் இரத்தத்தினால் எங்களை மூடி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்கள் சத்தம் எங்கள் காதுகளில் தொனிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு தூரமாய் இறக்காமல் இருக்கணும் ஆண்டவரே. மீதியானது யாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த கம்யூனியன் சர்வீஸில் நீர் எங்களோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், கிருபை, சந்தோஷம்
நம் அனைவரோடும் இன்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது. மற்றவர்கள் ஒரு வார்த்தை சொல்லும்படி கேட்கிறேன்.